ஹாய் கைஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து மத்தியான ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. அந்த ரெசிபியை நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் இது வந்து இந்த மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ அதுக்கு வந்து நான் 1 kg ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, க்ரீன் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு, மஞ்சள், ஸ்பைசி மசாலா, அதுக்கப்புறம் இது வந்து தனியாத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ், லவங்கம், அதுக்கப்புறம் மராட்டி மூக், வித்தியாசமாக பேர் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஊற்றி வச்சு நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். பிரியாணி இலை, ஊற்றிக்கலாம். நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றிக்கலாம். பேஸ்ட் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா, கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா நம்ம ரெண்டுமே போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு ஆட் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா லாஸ்ட்டில் வந்து நல்லா ஊறிடுச்சு தக்காளி எல்லாத்தையும். இப்போ நம்ம சிக்கன் போட்டுடலாம் 5 மினிட்ஸுக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். எப்படி ஒரு 50 மினிட்ஸ் வந்து இது வதங்கிருக்கு. நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ரைஸ் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தா நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இருங்க, இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.